நரசிங்க முனையரைய நாயனார் அவர்களுடைய வரலாறை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். திருமுனைப்பாடி நாட்டில் நீதி பெறலாத நல்லாட்சி செய்து வந்தவர் தான் இந்த நரசிங்க முனையர். இவர் வந்துட்டு சிவனடியார்கள் வந்துட்டு என்ன கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு சிவனடியார்கள் மேலேயும் சிவபெருமான் மேலேயும் மிகுந்த பற்று உடையவராக இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு சிவபெருமான் கோயில்களுக்கு ஃபுல்லாகவே எந்த ஒரு பூஜைக்கும் இடையூறு வரக்கூடாது அப்படின்றதுக்காக செல்வங்களை வாரி வாரி வழங்கிக்கிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரத்தப்ப வந்துட்டு சிவனடியார்களை அழைச்சி அவங்களுக்கு சிறப்பான விருந்து கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்து அவங்கள வணங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொற்காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு காம குறி கொண்ட உடலும் காம நோய் பீடிக்கப்பட்டதால் ஊனமுடைய தோற்றத்தோடும் ஒருத்தர் வந்தாராம் திருநீறு பூசிக்கிட்டு இந்த பொற்காசுக்காக. அப்போ அங்கே வந்துட்டு இந்த மற்ற சிவனடியார்கள்லாம் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி விலகி போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த நரசிங்க முனையர் வேமா வந்துட்டு காம நோயால் தாக்குண்ட அந்த இருக்கார் இல்லையா ஒருத்தர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கை குவித்து வணங்கி போற்றிய பின் அவர் சீலம் கெட்டவராக இருந்தால் கூட திருநீறு பூசியிருக்கிறனால கண்டிப்பாக அவர் ஒரு சிவனடியாராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நரகம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அவரை ஒரு மாதிரி இகழ்ந்து பேசிட்டு போனாங்க இல்லையா, அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் மனசில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் 200 பொற்காசு கொடுத்து நல்ல இனிமையாகவும் அவருக்கு பேசி அனுப்பியிருக்காரு. இதே மாதிரி திருத்தொண்டு செஞ்சுட்டே வந்தவர் ஒரு நாள் சிவபெருமானோட பாத நிழல்ல போய் சேர்ந்துட்டார்.